முதல்வர் ஜெயலலிதாவை விடுவித்த கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரை கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த மே 11ஆம் தேதியன்று விடுவித்தது. கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு, திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், வழக்கின் மூல புகார்தாரர் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இம்மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் பி.சி. கோஸ், ஆர்.கே. அகர்வால் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். 4 பேரும் 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதா உள்ளிட்டோரை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டுமென ஆச்சாரியா கோரினார். இக்கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி கோஸ், தடை கோருவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம், எங்களுக்கு அது முக்கியமில்லை என்றார். அனைத்து ஆவணங்களையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம் என்று கூறிய நீதிபதி கோஸ், சட்டப்படியே நாங்கள் முடிவெடுப்போம் என்றார். ஜெயலலிதா சார்பில் எல். நாகேஸ்வர ராவ், கர்நாடக அரசு சார்பில் பி.வி. ஆச்சாரியா, அன்பழகன் சார்பில் அந்தி அர்ஜுனா, வி.ஜி. பிரகாசம் ஆகியோர் ஆஜராயினர். வழக்கு விசாரணை மீண்டும் அக்டோபர் மாதத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.